வந்து நான் மரத்து மேலேயே ஏறிட்டேன். ஏன்னா முட்டை வச்ச இடத்தெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஈவினிங் நேரத்தில் கூட ஒரு வேளை முட்டை வந்து இட்டுருக்கலாம் இல்லைங்களா? அது வந்து மரத்தில் மட்டும் ஒரு 100லேருந்து 100 கோழியாவது இருக்குங்க குறைஞ்சபட்சமா. ஆனால் இது வந்து என்ன மரம்னா, இது வந்து இந்த கொழிஞ்ச மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணி ஆயிடுச்சுங்க. 10 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் எப்பொழுதுமே பண்ணை வந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு தான் தூங்குவேன். அப்பதான் நமக்கு வந்து திருப்திகரமான ஒரு தூக்கம் வரும். 10 மணிக்கு இவருக்கு என்ன பண்ணையில இன்னும் கூடமா பண்ணையில வேலை செய்றாருன்னு கேட்டுறாதீங்க. அப்பதான் வந்து எல்லாத்தையும் நம்ம சுத்தி பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான், நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, அங்க என்னாச்சு, ஏதாச்சுன்னு அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு திருப்திகரமான தூக்கத்துக்கு ஒரு வழி இல்ல. அதனால ஒரு நம்ம வந்து பண்ணை வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம தூங்க போயிடலாம். இப்ப வந்து இந்த ஒரு 1 1/2 மாச குஞ்சுகள்லாம் கூட கொஞ்சம் இருக்குதுங்க. சேல்ஸ் ஆனது போக. ஏன்னா எல்லாமே சேல்ஸ் போயிடாது இல்லைங்களா? அது கொஞ்சம் கொஞ்சம் நிக்கும். அந்த அதெல்லாம் பாதுகாப்பா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 1 1/2 மாசம் தான் ஆகும். இவரு வந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. அது தாய் கோழி வந்து இந்த மரத்துல ஏறி பழக ஆரம்பிச்சதுனால, குஞ்சுகள்ல இருந்தே ஒரு நாமளா வழிகட்டாயம் பண்ணி ஏதாவது பாதுகாப்பான வழிய காமிச்சா மட்டும் தான். இல்லன்னா குஞ்சுகள்ல இருந்தே தாயோட எல்லாமே மேல ஏறி உட்கார்றதுக்கு பழகிக்குது. குஞ்சுகள் கூட பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் குஞ்சுகள் தான் அது. அதுவுமே வந்து மர கிளைகள்ல வந்து ஏற இப்பவே பழகிடுச்சு. ஆனா இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குமான்னா, கண்டிப்பா பாதுகாப்பா தாங்க இருக்கும். அந்த மாரிலாம் எனக்கு எதுவும் அது மாரி டேமேஜ் எதுவும் வந்ததில்லன்னு வச்சுக்கலாம். பாதுகாப்பா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த வந்து இந்த தாய் கோழிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து முட்டை இட்ட இடத்துலயே வந்து ஒரு சிலது தரையிலேயே வந்து எங்க முட்டை வைக்குதோ, அங்க போய் உக்காந்துக்கும். அந்த முட்டையிட்ட அந்த அடை படுக்கிற தன்மை இருக்கிறதுனால, அங்கவே தங்க ஆரம்பிச்சுரும். அது அதனுடைய பாதுகாப்புக்காக அது வந்து மேல போகறதுக்கு தயக்கம். ஏன்னா முட்டை எங்க இருக்குதோ அங்கவே தான் அது உக்காந்துரும். அது உயிர பத்திலாம் அதுக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. அதனால அது வந்து நாம தான் எங்கேயாச்சும் தரையில எங்கேயாச்சும் பாதுகாப்பு இல்லாத இடத்துல உக்காந்துச்சுன்னா, அது அது மட்டும் நம்ம கொஞ்சம் விலக்கி கொஞ்சம் உயரமான இடத்துல உட்கார வச்சோம்னு வச்சுக்கலாம். வாங்க இப்ப அதையும் வந்து பார்த்துடலாம். வாங்க. இப்ப இது வந்து முட்டை வைக்கிற இடம் தாங்க இது. இந்த ஏரியாவுல மேயிற கோழிகள் எல்லாமே இங்க வந்து முட்டை வைக்கும். இது வந்து அதோட உயிர பத்தி கூட ஒரு கவலை கிடையாது. எங்க முட்டை இட்டுச்சோ, அங்கேயே உட்காந்துக்குதுங்களா? இப்ப அந்த மாரி இருக்கிறது சரியில்ல இல்லைங்களா? ஏன்னா, இந்த மாரி அத எடுத்து கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல உட்கார வச்சா தான் அதுக்கும் பாதுகாப்பு. அ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாய்லாம் கீழயே இருந்துச்சு அப்படின்னா, நாயெல்லாம் கொஞ்சம் புடிக்கிறதுக்கு நாய் வந்து புடிக்கிறது இல்ல. இருந்தாலும் ஏதாச்சும் பாம்பு, பூச்சி கீழ தரையிலே இருந்தா தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால அது மாரி இல்லாம பார்த்துக்கணும். முட்டை எங்கெல்லாம் வைக்குதோ அங்க அடைக்கோழி மட்டும் தான். ரொம்ப அடை ஆயிடுச்சுன்னா தான் தரையிலேயே படுத்துக்கும். இல்ல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா மரத்துக்கு போக ஆரம்பிச்சுரும். அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இப்ப அந்த ஒரு மரத்த பார்த்துட்டோம். இப்ப மத்த எல்லா மரங்களையும் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துரலாம். அங்க ஏதாச்சும் கீழ உட்காந்துருக்குதா என்னான்னு சொல்லிட்டு. வாங்க. மரத்துல மட்டும் ஒரு 100லேருந்து 100 கோழியாவது இருக்குங்க குறைஞ்சபட்சமா. ஆனா இது வந்து என்ன மரம்னா, இது வந்து இந்த கொழிஞ்ச மரம்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆரஞ்சு மாரியே இருக்கும். ஊறுகாய் கூட செய்வாங்க இத வச்சு. இந்த மரம் வந்து முள்ளா இருக்கும். இது வந்து மத்த பூனையோ, மத்த வேற ஏதாச்சும் ஏறணும் அப்படின்னாலும், ரொம்ப ஃப்ரீயாலாம் முடியாது. ஏன்னா, அது கைகளையோ, கால்களையோ கூட தாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இது இதுலயும் வந்து எவ்வளோ கோழி உட்காந்துருக்குது பாருங்க. இதுவும் வந்து முட்டை வைக்கிற இடம் தாங்க. இது வந்து கீழவே உட்காந்துருக்குது. கொஞ்சம் மேல எடுத்து விட்டுடலாம். பாதுகாப்பு தான் முக்கியம். இருக்குது. வந்துட்டு இப்ப நம்ம கோழிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோங்க.
ம். இந்த மாரி நம்ம தங்க வைக்கும்போதுங்க, இது வந்து எனக்கு பொருத்தமா ஆயிடுச்சு. நான் இரவு நேரங்கள்ல மத்த விலங்குகள் மூலியமா எனக்கு எந்த ஒரு சேதாரமும் வந்ததில்ல. அ ஆனா மத்தவங்களுக்கு இது மாரி அமையல அப்படின்ற மாரி சொல்றாங்க. காட்டு பூனை, கீரி அது மாரிலாம் வந்து தாக்கிடுதுங்க. அது மாரி பாதுகாப்பு இல்ல அப்படின்ற நெனைக்கிறாங்க. ஆனா எனக்கு இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு சம்பவம் எப்பொழுதும் நடந்ததில்லன்னு வச்சுக்கலாம். ஒருவேள அது மாரி நடந்துருந்துச்சுன்னா, அதுக்கான ஒரு பாதுகாப்பு அப்ளை பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஃபுல்லா கூட இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் விலகி கூட இருக்கும். அது வந்து அதுவே ஒரு போதிய அளவு எனக்கு பாதுகாப்பா தான் இருக்குது. இது 2 மரம் பார்த்தாச்சுங்க. இங்க தான் 2 இடத்துல தான் கொஞ்சம் அதிக அளவுல கோழி இருக்கும். இப்ப அந்த பெரிய மரத்த போய் பார்த்துடலாம் வாங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 15 வருஷத்து மரமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சேஃப். இதுல கொஞ்சம் இப்ப படி மூலியமா ஏறி தான் போ முடியும். இந்த மரத்துலயுமே எல்லாம் ரொம்ப ஹைட்டாலாம் போயிட்டு கோழிகள்லாம் உக்காந்துருவாங்க. இது பூனையோ, கீரியோ இதுல எப்பொழுதும் அந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லங்க இதுல. வாங்க இப்ப மேலேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேற ஏதாச்சும் ஈவினிங் சாயந்தர நேரத்துல கூட கோழி ஏதாவது முட்டை வச்சிருக்கு இல்லைங்களா? முட்டை எடுக்காம கூட இருந்துடலாம். அதனால அத வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப வந்து நான் மரத்து மேலயே ஏறிட்டேன். ஏன்னா, முட்டை வச்ச இடத்தெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா, ஈவினிங் நேரத்துல கூட ஒரு வேள முட்டை வந்து இட்டுருக்கலாம் இல்லைங்களா? அது வந்து நம்ம எடுத்துட்டா தான் அது வந்து சரி. அதனால மேலயே இப்ப ஏறி வந்துட்டேன். கூடவே அந்த கோழிகள்லாம் எப்படி உட்காந்துருக்குதுன்றத இப்ப நீங்களே அத வந்து பார்ப்பீங்க. வாங்க. அதாங்க இருக்குது. இந்த புளிய மரத்த பொறுத்தவரைக்குங்க, கோழி ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு மரம். ஹைட்டா இருக்குதுங்களா? எல்லா களைகளிலயும் போயிட்டு மேலலாம் ஏறி உட்காந்துங்க. அப்ப பாதுகாப்புன்றது இது ரொம்ப 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 சேஃப். என்ன மொத பார்த்தீங்கன்னா, மரத்துல உட்கார ஆரம்பிச்சது இந்த ஒரு புளிய மரம் தான். இப்ப நான் வந்து